டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம் பாலிகுஸ்கா சாப்டர் 1. பாலிகுஸ்கா அப்படின்றவன் வந்து இது மாதிரி ஒரு நோபல் லேடிக்கு அடியில் வேலை செஞ்சிட்ருக்கான். இவன் வந்து இது மாதிரி அவன் குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான். இவரோட ஹவுஸ் வந்து ரொம்ப சின்னது. அந்த ஹவுஸில் நிறைய மூலைகள்லாம் இருந்தது. அதில் ஒரு மூலை வந்து இது மாதிரி பாலியின் மூலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தது. அந்த மூலையில் தான் பாலி வந்து இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து அந்த நோபல் லேடி என்னென்னலாம் வேலை சொல்கிறாங்களோ அந்த கோர்ட் உமன் அதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் பாலிக்கு வந்து இது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம்னா இது மாதிரி திருடுறது. பாலியோட அம்மாவும் அப்பாவும் இது மாதிரி சின்ன வயசுலேயே அவன் சின்ன வயசாக இருக்கும் போது இறந்ததுனால அவனுக்கு நல்லொழுக்கம் சொல்லித்தர யாருமே அங்கே இல்லை. அதனால இல்லாததுனால இது மாதிரி ஒரு ஆள் வந்து இது மாதிரி ஹார்சஸில் திருடிட்டு இருப்பான். அவன் வந்து பாலியோட மனசை வந்து மெனிப்புலேட் பண்ணி இது மாதிரி அவனை வந்து திருட சொல்லி தருவான். அப்புறம் வந்து பாலி வந்து இது தப்புன்னு தெரியாமல் திருடிக்கிட்டு இருப்பான். எல்லார்கிட்டேருந்து திருட்டிக்கிட்டு இருக்கான். அது அவனோட ஒய்ஃப் கிட்ட ஹாப்பியாக இருக்கான். அவங்க பசங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அவனுக்கு வந்து திருடுறதுலேருந்து சந்தோஷம் கிடைக்குது. கடவுள் வந்து அவனை மிகப்பெரிய ஹாப்பியஸ்டான மேனாக அந்த உலகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, பாலிக்கு வந்து இது மாதிரி குடிப்பழக்கமும் இருந்தது. பாலி வந்து டெய்லியும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவான். அப்புறம் வந்து ஒரு நாள் இது மாதிரி திருடிட்டு இருக்கும் போது ஒரு விவசாயி வந்து அவருக்கு சொந்தமான சின்ன பொருளை பார்த்துடுறாரு. அப்புறம் திருடன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாரும் அவனை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி அடித்து சொல்கிறாங்க, இது மாதிரி இன்னொரு வாட்டி திருடினேன்னா இது மாதிரி ரஷ்யாவில் வந்து இது மாதிரி நான் உன்னை ஆர்மிக்கு அனுப்பிச்சிருவேன் அடுத்த வாட்டி இது மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து கேட்கும் போது அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க பாலியை. பாலி வந்து எதுவும் கண்டுக்காமல் போகிறான். அவன் வீட்டுக்கு போனோடனே இது மாதிரி அவங்க மனைவி வந்து என்ன இப்படி பட்டா அப்படின்னு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த நோபல் லேடிக்கிட்ட வேலை செய்ய போகும்போது அவங்க வந்து அவனுக்கு திருடுறதுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா திருடுற அப்படின்னு. பாலி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கான். இவன் செஞ்சதுல மிகப்பெரிய திருட்டு என்னன்னா, அந்த நோபல் லேடி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களோட பழைய கடிகாரம் இருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து ஜென்ரேஷன் அதை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு, அப்புறம் பையன்கிட்ட இருந்து அவனோட பையனுக்கு அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கடிகாரத்தை திருடிடுறான், பழைய கடிகாரம். அதை எங்கேயும் இல்லாமல் ஒரு பக்கத்து ஊரில் போய் விற்கிறான். அங்கே ஒருத்தர் வாங்குறாரு, அதே ஊருக்கு திருப்பி வராரு. அந்த நோபல் லேடிக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் வந்து இவனை கோர்ட்டுக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வந்து அழுந்துட்டு கேட்குறான், என்னை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ்னு. அப்புறம் அந்த நோபல் லேடி வந்து கருணைப்பட்டு இது மாதிரி அவனை மன்னிச்சு விட்டுடுறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி இன்னொரு வாட்டி திருட மாட்டேன்னு வாக்குறுதி தந்தால்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலி வந்து இது மாதிரி நான் இன்னொரு வாட்டி திருட்டேன்னா அந்த ஏர்த் வந்து ரெண்டாக பிளந்தே என்னை முழுங்கிட்டோம், அயன் ராட்ஸ் எல்லாம் என்னை வந்து கொல்லட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அந்த நோபல் லேடி மன்னிச்சுட்டு திருப்பி அவன் வேலை செய்கிறான். அன்னிலேருந்த பாலி வந்து திருடுறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி வந்து இது மாதிரி அவனை திட்டி கெட்ட வார்த்தையில திட்டி இது மாதிரி அடிக்கிறாங்க. அவன் குழந்தை மாதிரி அழுந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, திருப்பி ஓட்கியை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கோர்ட்டில் வந்து அவனை மன்னிச்சு விட்டுடுறாங்க திருடுறதுக்கு. அப்புறம் திருடினோடனே அவன் திருப்பி குழந்த மாதிரியே அழுந்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து அவங்க மாஸ்டருக்கு தந்த வாக்குறுதியை திருப்பி சொல்கிறான். அதோட இந்த நாள் முடியுது. அன்னிலேருந்து திருடுறதை விட்டுட்டான் பாலி. அப்புறம் பாலி வந்து திருடுறதை விட்டாலையும் அவன் செஞ்ச தவறுகள் வந்து அவனை என்றைக்கும் விடுறதே கிடையாது. அவன் வெளியே போன உடனே எல்லாருக்கும் அவன் திருடன்னு தெரியுது. அவனை அவாய்ட் பண்ணுறாங்க. எல்லாரோட கேஸும் அவனை குத்துற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ரஷ்யாவில் வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி மிலிட்ரியில் ஆள் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இது மாதிரி எல்லாருமே பாலின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நோபல் விமன் வந்து இல்லை, பாலியை எடுத்துகிட்டு போகாதீங்க, இவன் இங்கே வேலை செய்ய வேணும், வேறு ஏதாவது ஒரு ஆணை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வேறு ஒரு ஆணை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இதோட இந்த சாப்டர் முடியுது. நன்றி, வணக்கம்.